Hi everyone. இந்த வீடியோல wheel stitch second type எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Please subscribe our channel for learning Ari embroidery. Basic videos பார்க்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற fashion trendy name click பண்ணுங்க. அது எங்க சேனலுக்குள்ள போகும். பிளேலிஸ்ட்ல learn Ari embroidery தமிழ் videos பார்த்து practice பண்ணுங்க. Thank you for subscribing this channel. So first இன்னைக்கு வந்து next type of wheel stitch பார்க்க போறோம். அதுல வந்து ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஒன்னு வந்து மிடில் சென்டர்ல வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் and then அதுக்கு அவுட்லைன்ல ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். சோ இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் வச்சு கம்ப்ளீட் பண்ண போறோம். சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல ஒரு ஸ்டிட்ச் and then செகண்ட் சர்க்கிள்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டு நம்ம பின்னாடி இழுப்போம். எப்படி நார்மலா நம்ம வந்து லாங் அண்ட் ஷார்ட் போடுவோம் அதேதான். then சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டு then எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிட்ச். So இதுதான் வந்து first type நம்ம இன்னைக்கு பார்க்கிறது. So first இந்த wheel stitch long and short stitch வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கறோம். First ஒரு long chain stitch போட்டு அதில இருந்து செகண்ட் சர்க்கிளுக்கு ஒரு ஸ்டிட்ச் போட்டு நடுவுல எங்கேயும் வந்து பஞ்ச் வராது. கரெக்ட்டா சென்டர்ல மட்டும் தான் வந்து பஞ்ச் வரும். So சிம்பிளான டிசைன். So இது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு flower உடைய சென்டர் பார்ட்ல டபுள் கலர் நமக்கு ஷேட்ஸ் வந்து தெரியணும் அப்படினா நம்ம இது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ளவர்ல வந்து நம்ம ஒரு கலர் ஃபில் பண்ணிருக்கோம். அதுக்கு பக்கத்துல வந்து சென்டர் வந்து கடைசியே ஃபில் பண்ணனும். அப்பதான் இந்த டபுள் ஷேடிங் கொடுக்க முடியும். சென்டர்ல இத மாதிரி ஃபில் பண்ணிட்டு இந்த அவுட்லைன்ல வரது பாத்தீங்களா நம்ம லாங் ஸ்டிட்ச் அந்த புல் பேக் பண்றோம். அந்த ஸ்டிட்ச் எல்லாமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இன்னொரு கலர் பிங்க் கலர்ல இருந்துச்சுனா அந்த கலர் ஃப்ளவர்ல இத குத்தி நம்ம வந்து புல் இழுக்கணும். இழுத்ததா வந்து அப்போ அந்த பிங்க் கலர்ல அந்த green இருக்கும்போது டிஃபரண்ட் ஷேட்ஸ் ரெண்டு கலர் ஷேட்ஸ் நமக்கு தெரியும். சோ இது வந்து மோஸ்ட்லி டிஃபரண்ட் கலர் ஷேட்ஸ் கொடுக்கிறதுக்கு இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவோம். சோ ரொம்ப பார்க்கிறதுக்கே வந்து கலர் காம்பினேஷன் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ்லயோ அந்த saree அந்த ஃப்ளவர் டிசைன்லயோ கொண்டு வர முடியும். ஜஸ்ட் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் வந்து கலர் காம்பினேஷனுக்காக 2 கலர் ஷேட்ஸ்க்காக இது நம்ம சென்டர்ல போடுவோம். அவுட்லைன்ல நம்ம வந்து வேற ஃபில்லிங் கலர் கொடுத்து வச்சிருப்போம். அந்த இடத்துல அந்த கலருடைய நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு இதை வந்து பஞ்ச் பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்து இந்த கலர் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நான் பின்னாடி பிளவுஸ்ல வரும்போது காமிக்கிறேன். ஸோ பேசிக் ஸ்டிச்ல லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வச்சு எப்படி வீல் ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் அவுட்லைன் நம்ம கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவுட்லைன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சென்டர் எஃபெக்ட் வந்து அந்த கலர் காம்பினேஷன் கலர் கொண்டு வர முடியாது. கலர் கான்ட்ராஸ்ட் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் கலருக்காக. ஸோ அப்போ வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்க வேண்டாம். ஸோ சென்டரில் நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது 4th வெரைட்டி. இப்போ 5th வெரைட்டி எப்படி பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவுட்லைன் அந்த சர்க்கிளோட அவுட்லைனில் பஞ்ச் பண்ணி தென் ஒரு ஸ்லாண்டிங் ஸ்டிச் பண்ணி அது புல் பேக் பண்ணி இழுக்கிறோம். இழுத்துட்டு அந்த லாங் செயின் ஸ்டிச்சோட பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் பஞ்ச் பண்ணலாம், இல்லை அந்த லாங் செயினோட சென்டரில் கூட பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சென்டரில் ஒரு லாங் ஸ்டிச் அண்ட் தென் ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ இதை வந்து அடுத்த வெரைட்டி இது வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு சக்ரா டிசைன் ஒரு சன் ஃப்ளவர் அந்த டிசைன் இருக்கும். இது சன் டிசைன் கூட சொல்லுவாங்க. பிகாஸ் இதோட சரியில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் இன்னும் அழகாக இருக்கும். அதுவும் நான் நெக்ஸ்ட் இதிலே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து க்ளோஸாக நான் போட்டு காமிக்கிறேன். அண்ட் தென் வந்து எவ்வளோ கேப் விட்டு போட்டாலும் அது அழகாக இருக்கும். ஸோ ஸ்லாண்டிங்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் நல்லா ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுவும் இதே பாருங்கள். இப்போ 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இனி வர ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்லாண்டிங்காக போட்டிருப்பேன். ஸோ ஸ்லாண்டிங் இருக்கும்போதும் ஸ்பேஸ் இருக்கும்போதும் ஸோ சில்க் த்ரெட்க்கு இது வந்து அழகாக இருக்கும். இது வந்து பிளவுஸ் டிசைனில் ஒரு ஃப்ளவராகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சில்க் த்ரெட்டோட டிசைன்ஸ் வேணும், பீட்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது சிம்பிள் ரொம்ப காஸ்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் ஒரு 800 900 இருக்க அந்த ரேஞ்ச் 1000 ரேஞ்ச் இருக்க ப்ளவுஸ்க்கு எல்லாமே ப்ளவுஸ் ஃபுல்லாக பேக் சைட் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்து அங்கங்கே வந்து ஃப்ளவர் புட்டாவாக நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நமக்கு வந்து அது ஃபில்லிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இல்லைன்னா நார்மலாக நம்ம ப்ளவுஸில் வந்து புட்டாஸாகவும் யூஸ் பண்ணலாம். இதோட குட்டியாக வரைஞ்சினா இன்னும் அழகாக இருக்கும்.
ஸோ நம்மளோட சைஸ் வந்து எந்த சர்க்கிள் நமக்கு வேணும் அப்படின்னா அதாவது நம்ம ஷார்ட்டாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். க்ராஸிங்கும் நம்ம எவ்வளவுக்கு வேணுமோ அந்த க்ராஸிங் அந்த அவுட்லைனில் இருக்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது அது எக்ஸாக்ட் ஒரு சன் ரேஸ் ஷேப்பு இருக்கும். ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்லாண்ட் ரெண்டுமே நீங்கள் வந்து இதுலேயே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும், பட் அடுத்தது எல்லாமே நல்ல க்ராஸாக இருக்கும் ஸ்டிச்சஸ், அண்ட் தென் ஸ்பேஸாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் டிசைன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து எக்ஸாக்ட் சக்கரா ஸ்டிச். ஸோ டோட்டலாக இதோட நம்ம 5 ஸ்டிச்சஸ் வந்து வீல் ஸ்டிச் சக்கரா ஸ்டிச்சில் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே ஸ்டிச்சை வந்து நல்ல நெருக்கமாக நல்ல ஸ்லாண்டிங்காக க்ராஸிங் வந்து நல்ல க்ராஸிங்காக ஸ்லாண்ட் வந்து நல்லா வளைஞ்சிருக்க மாதிரி ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா. ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த ஜரியில் யூஸ் பண்ணுற ஃப்ளவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், அது வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அவுட்லைனில் இருக்கிற அந்த பஞ்சிங் எல்லாம் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ நார்மல் ஒரு லாங் செயின் ஸ்டிச் அண்ட் தென் ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச் அண்ட் புல் பேக் பண்ணி அந்த லாங் ஸ்டிச்சோட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து ஒரு பஞ்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டருக்கு வரும். ஸோ அந்த சர்க்கிளோட அவுட்லைனில் நம்ம வந்து பஞ்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம். ஸோ அதே இடத்துல திரும்பவும் பஞ்ச் பண்ணணும். சென்டரில் நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டு தென் குட்டி ஸ்டிச் எப்போவுமே எக்ஸ்ட்ரா போடுறது அதே போட்டிருக்கோம். ஸோ ஒரு லாங் ஸ்டெயின் ஸ்டிச் அந்த அவுட்லைனில் அண்ட் தென் ஒரு ஸ்லாண்டிங்கான ஸ்டிச் புல் பேக் பண்ணி அந்த அவுட்லைனில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் சென்டருக்கு வரணும். ஸோ பட்டன் ஹோலுக்கு வந்து நம்ம அவுட்லைன்லேருந்து புல் பண்ணி நேராக லாங் அண்ட் ஷார்ட்க்கு அந்த அவுட்லைன்லேருந்து புல் பண்ணி நேராக சென்டருக்கு தான் வருவோம். எங்கேயுமே அந்த செகண்ட் சர்க்கிள் நம்ம வந்து பஞ்ச் பண்ண மாட்டோம். பட் இது வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட அவுட்லைன் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மிடில் ஆஃப் தி ஃப்ளவருக்கு வருவோம் நம்ம. ஸோ க்ராஸ் பண்ணும்போது அதோட ஸ்டிச் வந்து லுக் அழகாக இருக்கும். ஸோ இது ஃபுல் சர்க்கிள் முடிச்சக்கப்புறம் பாருங்கள், நீட்டாக எக்ஸாக்ட் அந்த ஒரு சன் ரேஷோட ஷேப் இருக்கும். ஸோ எவ்வளோக்குள்ள நம்ம க்ராஸ் இருக்கோ அவ்வளோக்குள்ள வந்து இந்த ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்டிச் சேம் இதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு லாங் ஸ்டிச் தென் ஒரு ஸ்லாண்டிங் ஒரு ஸ்டிச் அண்ட் தென் கரெக்டாக அந்த லாங் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து 2 பஞ்ச், ஒரு பஞ்ச் பண்ணி தென் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது பண்ணுவோம். இது வந்து ஒரு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு சூரியனுடைய அந்த எஃபெக்ட் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ சக்கரா ஸ்டிச் ஒரு வீல் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இஃப் யூ வாண்ட் வி கேன் நம்ம வந்து அதை வீல் ஸ்டிச் கூட வாய் ஸ்டிச் வச்சு கூட நம்ம வீல் போடலாம். ஸோ இதை வந்து ப்ளவுஸ் டிசைனில் ஒரு ஃப்ளவராகவே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் ஒர்க்ஸ் ப்ளவுஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ எல்லா பேசிக் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டரில் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஹோல் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது வந்து ஹோலோடு இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மோத்தி 4 சைஸ் வச்சு அந்த ஹோலை வந்து நம்ம நார்மல் ஊசி அந்த நூல் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். வீல் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
Thank you for watching.